Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் இந்தியா ஸ்ரீலங்கா ஆகஸ்ட் 2 2024 டைம் பார்த்தீங்கன்னா 2:30க்கு ஸ்டார்ட் ஆகுது கொழும்புல இருக்கக்கூடிய பிரேமதாசா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமில். ஸோ T20 சீரிஸை பொறுத்தவரையும் நம்ம கொடுத்துருந்த டெலகிராமில் ஸ்மால் லீக் டீம் எதுவுமே சரியாக போகலை. ஸோ அதுமாரி தேர்டு T20லாம் யார் பவுலிங் போடுறாங்கன்னு தெரியாமல் பவுலிங் போட்டு என்னென்னமோ நடந்துச்சு. ஸோ பார்க்கலாம், ஒன் டேக்கு ஓரளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்ட்ஸ் அண்ட் லைவ்ஸோட போவோம். அதேமாதிரி பிச்சு ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டீம்னு கொடுப்போம். கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணுங்கள் க்ளோஸாக. ஸோ T20 பிளாஸ்ட்டு நமக்கு சூப்பராக போயிருந்துச்சு. ஸோ GL எல்லாம் க்ளோஸாக போயிருந்தோம். அதேமாதிரி ஏசியா கப் உமன்ஸுமே ஓரளவுக்கு நல்லா போயிருந்துச்சு. பட் 100 பொறுத்தவரையா உமன்ஸ் மேட்ச்சில் ஒரு பிளேயர் கேமாக இருக்குது. மென்ஸ் மேட்ச்சில் லாஜிக்கலாக எடுக்கிறப்போ ஒரு சில மேட்சஸ் வந்து ஃப்ளாப் ஆகுது. ஸோ இன்னும் நிறையா மேட்சஸ் இருக்குது. கண்டினியூ வின்னிங் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. டெலகிராமில் ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் வீடியோ வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொண்டு போகும். ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டாட்ஸுமே வந்து எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக கொடுக்குறேன். உங்களோட ஐடியாஸையும் ஃபாலோ பண்ணி ஓடிஐ மேட்ச்சு ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். T20 ஆடிட்டு நம்ம வந்து இப்போ ஓடிஐ ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் யோசிக்கிறதுக்கும் நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்கு ஒரு பெஸ்ட்டான மேட்சாக இருக்கும். ஸ்மால் லீக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல டீமாக வந்து நான் கொடுத்துட்றேன் டெலகிராமில். 11 சான்சஸ் ஆப்பு பயன்படுத்துங்க. உங்களுக்கு GST ஃப்ரீ, TDSும் ஃப்ரீ. ஸோ TDS ஃப்ரீனா உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கே வந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுமே கிடையாது. சீரீஸ் போர்டுமே 100 கொடுத்துருக்காங்க மென்ஸ் அண்ட் உமன்ஸ்க்கு. ஸோ அந்த சீரீஸ் லீடர் போர்டில் நீங்கள் ஃபுல்லாக அந்த கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீடர் போர்ட் ப்ரைஸும் கொடுத்துருவாங்க. ஸோ நல்லா டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்பு. இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. GSTயும் ஃப்ரீ, TDSும் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு போனஸும் கொடுப்பாங்க. கான்டெஸ்ட் எல்லாமே ஃபில் ஆகும். வேறு ஆப்பனன்ட்ஸ் வருவாங்க. ஈஸியாகவும் இருக்கும் வின் பண்ணுறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு TDS பிடிக்காமல் எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே இல்லாமல் உங்களுக்கு வித்ட்ரா பண்ணணும்னா 11 சான்சஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச்சுக்கான அனலைஸ். ஸோ இதான் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம வின் பண்ணியிருப்போம் 100. ஸோ இதை நான் ஒரு டைமே அப்டேட் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த மேட்ச்சு வின்னு ஸ்ரீலங்காவும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு தாய்லாண்டு கூட ஆடின மேட்ச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச்சுமே வந்து நமக்கு வின்னிங்கிறது கிடச்சிருந்துச்சு. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு 2 மேட்ச் வந்து லாஸு. அப்போ கூட நான் வந்து ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பேன். அடுத்து வரக்கூடிய மேட்சஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வின்னிங் கொடுத்துட்றேன் அப்கமிங் மேட்சஸ்லன்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக நான் என்ன ப்ளே பண்ணுறேன்னா அதான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து டெலகிராம் உள்ளே வந்துட்டு இப்படி மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்வைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் கிளியர் கட்டாக தெரியும். ஒரு 2 மேட்ச் மட்டும்தான் இடையில வந்து லாஸ் ஆகிருக்கும். மற்ற எல்லா மேட்சுமே வின்னு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வின்னிங்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ TNPL வின்னு, அதுக்கு முன்னாடி எல்லாமே வின்னு தான். இதில் பாருங்கள் எப்படி ஃபேப் 11ல் வின்னிங்கிறது கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்துங்க. சேர்ந்து வின் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே வின் பண்ணுவோம். ஹெட் 5 ஹெட் 4ல் மாற்றி கான்டெஸ்ட் ப்ளே பண்ணுங்கள். என்ன மட்டும் கிளாஸ் பண்ணாதீங்க. நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், இல்லை நம்மளோட யூசர்ஸ் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சால் வேறு ஆப்போனன்ட்ஸ் கூட போய் ஜாயின் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்சும் ஈக்குவலாக கொடுக்குற மேட்ச்சை ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டினியூவாக வின்னிங்கிறது ஃபேப் 11ல் கிடைக்கும். அதில் உறுதியாக வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. டீம்னா எப்படி ஃபேண்டஸினா ப்ளே பண்ணணும்னு தெரியாதவங்களாம் இருக்காங்க. அதை நம்ம நல்லாவே வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ வேறு ஆப்பனன்ட்ஸு வேறு அமௌண்ட்டை கூட இது பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அதேமாதிரி கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் லெஃப்ட் ஆவாங்க, ஜாயின்ட் ஆவாங்க. அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. பட் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாக ஜாயின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஆடினாலே அந்த மேட்ச் இந்தியா தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது 2 வருஷமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்தியா ப்ளே பண்ணாலே ஸ்ரீலங்கா அவங்க நல்ல டீம் எடுத்திருந்தா கூட தோற்று போயிடுறாங்க. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோற்றுறாங்க. லாஸ்ட் T20லாம் 30 பால் 30 அடிக்கணும், அதையுமே தோற்றுட்டாங்க. சும்மா பார்ட் டைம் பவுலர்ஸ் போட்டு அதை கூட அடிக்க முடியாமல் வந்து ஸ்ரீலங்கா டீம் தோற்றுருக்காங்க. இதில் ஜெயசூர்யா பொறுப்பேற்று ஸோ எப்படி இந்த சைடு வந்து கௌதம் கம்பீர் வந்து கோச்சாக இருக்கோ அதே மாதிரி இந்த சைடு ஜெயசூர்யாவை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுறாங்க. அவர் தான் மென்டார். ஸோ மென்டாராக அவ்வளோ தூரம் காட்டுறாங்க. அவர் தான் வந்து டீமும் செலக்ட் பண்ணியிருக்காரு. எல்லாமே அவர் தான் பார்த்துருக்காரு. பயங்கரமாக வந்து அசிங்கப்பட்டார் சொல்லலாம். அவ்வளோ மோசமாக ஸ்ரீலங்கா T20யில் ஆடிருக்காங்க. ஸோ ஓடிஐயில் எப்படியாச்சும் வந்து கொடுப்பாங்க, கம்பேக் கொடுப்பாங்கன்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. என்னோட கருத்து அவங்க பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு T20 ஸ்குவாடில் அசலங்காவை பிக் பண்ணதே ஒரு தப்பு. பட் அவரை கேப்டனாக வேறு கொடுத்துருந்தாங்க. அவர் ஓடிஐ டெஸ்ட் பிளேயரை போய் T20யில் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு தப்பாக இருந்துச்சு. மறுபடியும் சேஞ்ச் பண்ணிடுவாங்க கொஞ்ச நாளில், இல்லாட்டி அவரே எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். இதுதான் நடக்கும். ஸோ இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச்சு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கடைசியாக ஏசியா கப்பு இதே கிரவுண்டில் ஃபைனல் நடந்துச்சு. அதில் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் தான் வந்து ஆடினாங்க.
அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுக்மன் கில்லையும் இசான் கிஷன் சும்மா ரோஹித் சர்மா அனுப்பிச்சு வந்து ஜெயிக்க வச்சுருப்பார். காரணம் என்னென்னா முகமது சிராஜோட 6 விக்கெட்டு, ஹர்திக் பாண்டியாவோட 3 விக்கெட். ஸோ சிராஜ் ஓடிய ஃபார்மெட்டில் எப்பப்போலாம் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஆடி இருக்காரோ அப்போலாம் விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு பயங்கரமாக ஸ்விங் பண்ணி கஷ்டப்படுத்தி விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு. ஸோ அப்போ இந்த சைடு இருக்குது என்னென்னா கடைசியாக ஜிம்பாப்வேவும் ஸ்ரீலங்காவும் தான் அந்த கிரவுண்டில் ஒரு ஓடியோ மேட்சை ஆடிருக்காங்க. அதில் ஹை பெர்ஃபார்மன்ஸ் வனிடு ஹசரங்காவும் குசால் மெண்டிஸ் தான். ஸோ ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடைக்கிது, ஸோ ஸ்விங் பவுலர்ஸுக்கு ஹெல்ப் கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக ஸ்விங் பவுலர்ஸுக்குமே வந்து நல்ல ஹெல்ப்ன்றது இந்த கிரவுண்டில் கிடைக்கும். அதுக்காண்டி தான் பர்டிகுலராக இந்த 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதில் முக்கியமானது சிராஜோட ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஓடிய ரெக்கார்டு, இந்த சைடு உங்களுக்கு ஸ்பின்னுக்கான ஒரு ரெக்கார்டு, ரெண்டுமே இந்த கிரவுண்டில் இருக்குது. ஸோ எல்பிஎல்லை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அதை அவங்க ஒரு மேட்சுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிறது. காமனான விக்கெட்டுன்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு நியூட்ரலான ஒரு ட்ராக்காக தான் இருக்கும், பேட்ஸ்மேனுக்கும் ஹெல்ப் கிடைக்கும். ஸோ சப்போஸ் ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது கண்டிஷன்ஸ் அப்படின்னா நல்லா ஸ்விங் கிடச்சிச்சின்னா சிராஜ் வந்து பயன்படுத்திப்பார். இல்லை நல்ல பேட்டிங் ட்ராக்கை செட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பேட்டர்ஸ்குள்ளே கேப்டனைசேஷன் கொடுத்துக்கலாம். ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க. ஓவரால் இங்கே 135 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் 79 மேட்சும், செகண்ட் பேட் பண்ண டீம் 56 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் ரெக்கார்டு. ஸ்பின்னாக பேஸான்னு பார்த்தோம்னா பேசர்ஸ் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க, பட் ஸ்பின்னர்ஸ் அவங்களோட நிறைய விக்கெட்ஸே வந்து இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து இந்த கிரவுண்டோட ரெக்கார்டு ஓடிய ஃபார்மெட்டாக பொறுத்தவரையே. பிளேயிங் லெவனில் பார்ப்போம். இந்தியா தரப்பில் பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக ரோஹித் சர்மா, சுக்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல். ஸோ கேஎல் ராகுல் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார், ரிசர்வ் பண்ணிட்டா பெஞ்சில் தான் வைப்பாங்க. வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் 3 பேர் ஸ்பின்னர்ஸாக வரலாம். தேவைப்பட்டால் சிவம் டூபே உள்ளே கொண்டு வரலாம், யாராவது ஒரு பிளேயருக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக வரலாம். பட் சிவம் டூபே T20லேயுமே பெரிய அளவில் எதுவும் பண்ணுறது இல்லை. ஓடிய ஃபார்மெட்டில் உள்ளே வந்து அந்த அளவுக்கு நின்று நிதானமாக ஃபிட்னஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவர் ஆடுறதுன்றது கஷ்டம்தான். மேபி 3 ஸ்பின்னரு 3 பேசருன்ற ஒரு லாஜிக்கில் தான் வந்து போவாங்க. 6 பவுலிங் காம்பினேஷனில் தேவைப்பட்டால் இன்னும் ஸ்பின்னுக்கு ஒர்க் ஆகுது, ஸ்பின் தேவைப்பட்டால் சுக்மன் கில் பவுல் பண்ணுவார், ரோஹித் சர்மா பவுல் பண்ணுவார், ஸ்ரேயாஸ் ஐயருமே பவுல் பண்ணுவார். ஸோ அவங்களாம் வந்து பவுல் பண்ணிப்பாங்க, எப்படி சூரியகுமார் யாதவ் பண்ணாரோ அதேமாரி பண்ணலாம். ஏன்னா கம்பீர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாருமே பேட் பண்ணணும், எல்லோரும் பவுல் பண்ணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ இது ரொம்ப ஸ்பின்னு விக்கெட்டாக இருந்துச்சுன்னா யார் வேணால் பவுலிங் போடலாம், என்ன வேணால் நடக்கலாம், அதையும் பார்த்துக்கோங்க. ஸ்ரீலங்கா சைடில் பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா பத்துல் நிசாக்கா, அடுத்து அவிஷ்கா ஃபெர்னாண்டோ. ஸோ அவிஷ்கா ஃபெர்னாண்டோ பொறுத்தவரைய எல்பிஎல்லில் தரமாடுவார். ஒரு சஞ்சீவ் சாம்சன் நீங்கள் வச்சுக்கலாம் சிம்பிளாக. எப்படி ஒரு ஐபிஎல்லில் சஞ்சீவ் சாம்சன் நல்லா ஆடிட்டு டீமுக்குள்ளே வந்தோன்னே டக் அவுட் ஆவாரோ அதே சேம் ஃபார்முலாவை தான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு அவிஷ்கா ஃபெர்னாண்டோ. பட் இப்போ ரீசெண்டான ஒரு சில ஓடிய மேட்சஸ் நல்லா ஆடினார், ஒரு 60-50ன்ற மாதிரி எல்பிஎலுக்கு முன்னாடி, அதை பார்க்கணும். பட் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகி நம்ம வந்து பார்த்துருக்கோம். குசால் மெண்டிஸு, சதிரா சமர விக்ரமா ரொம்ப ஸ்லோவாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர், கிட்டத்தட்ட டிராவிட் மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதான் T20லே வந்து தூக்கிட்டாங்க. முதல் T20லே இருந்தார், அவர் ஆடுறதை பார்த்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டே வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ ஓடியில் மட்டும் எடுத்திருக்காங்க. அசலங்கா இந்த மாதிரி ஃபார்மெட்டுக்கு நல்ல ஒரு பிளேயரு, பாலை ஃபுல்லாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அடுத்து ஜெனித் லியன்ஜே, ஒரு தரமான ஒரு பிளேயர், ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆல்ரவுண்டரு. அசரங்கா, அதுக்கப்புறமா வெள்ளலகே, நெக்ஸ்ட்டு தீக்ஷனா, அசிதா ஃபெர்னாண்டோ, மதுசனக்கா. பத்திரனாவை ஆட வைப்பாங்களா அப்படின்றத ஆன் டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு இன்ஜுரி இருந்துச்சு, அதனால தான் 3rd T20யில் அவர் பவுலிங்கே போடலை. அதுவும் 50 ஓவருக்கு அவ்வளோ ஒர்த்தபுள் பவுலரும் கிடையாது. ஸோ ரொம்ப டெத்தில் வந்து ஏதோ பேட்டர்ஸ் தவறு பண்ணால் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதனால் அசிதா ஃபெர்னாண்டோனா கொஞ்சம் வேரியேஷன்ஸ் கொண்டு வரக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ அதனால் அவரை ஆட வைக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். இனிஷியலில் ஸ்விங் இருந்துச்சு அப்படின்னா மதுசனங்கா ஒரு நல்ல ஒரு பிக்கு, ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுக்கலாம். இந்தியாவுக்கு எதிராக ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் ரெக்கார்டு வச்சுருக்காரு. ரோஹித் சர்மாவுக்கு எதிராக அந்த லெஃப்ட் ஆர்ம் பேசருன்ற ஒரு இதை கொண்டு வரலாம். ஸோ இந்த ஃபார்மெட்லேயுமே வேர்ல்டு கப் ஃபைனல் ஆடின மாதிரி தான் நம்ம ஆடுவோம். நான் சொல்கிற வேர்ல்டு கப் ஃபைனல் என்னென்னா, நம்ம நரேந்திர மோடி கிரவுண்டில் தோற்று போனால் வேர்ல்டு கப் ஃபைனல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 50 ஓவர் வேர்ல்டு கப். ஸோ இப்போ இவங்க இந்த டீமே வந்து மினி உலக கோப்பையை பேஸ் பண்ணி தான் செட் பண்ணியிருக்காங்க. அப்போ அக்ரெசிவாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரோஹித் சர்மா ஒரு 50 ரன் 40 ரன் அடிச்சுட்டு மதுசனக்கா இனிஷியலாக விக்கெட் எடுக்கலாம். ஒரு 30-40 ரனில் அவுட் ஆகிறதுக்கும் சான்ஸ்ன்றது இருக்கும். இதில் ட்ரம்ப் கார்டு பிக்குன்னு பார்த்தீங்கன்னா துனித் வெள்ளலகே தான். காரணம் என்னென்னா அவர் நல்லாவே வந்து இந்தியா ஸ்ரீலங்காவில் ஆடுறப்போ நல்லா அவரோட பவுலிங்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. காரணம் என்னென்னா தொடர்ந்து ரைட் ஹேண்ட் பேட்டராக தான் வருவாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரே கிடையாது மேலே ஸ்டேஜில். ஸோ மேபி வாஷிங்டன் சுந்தரம் மேலே அனுப்பலாம், அவ்வளோதானே தவிர்த்து மீது எல்லாருமே ரைட் ஹேண்டர் தான். ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் வந்து இவ்வளோ பேர் இருக்கப்போ வெள்ளலகே நல்லாவே வந்து பவுல் பண்ணுவார்.
திடீர்னு ஒரு ஆம் பால் எடுத்துகிட்டு வந்து விக்கெட் எடுக்கலாம். ஆல்ரெடி விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் வெள்ளலையே ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ஒரு நல்ல ஒரு பிக்கு, பேட்டிங் வந்தாலும் ஒரு 20-30 ரன் ஆட முடியும். ஒரு டீசென்ட் பிக். ஹசரங்கா கண்டிப்பாக 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துருவார். எப்படினாலும் சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன். இந்த கிரவுண்ட்லேயுமே நல்ல ரெக்கார்டுன்றது வச்சுருக்காரு. ஹசரங்கா செகண்ட் சேசிங் வரப்போ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பிக்கு. ஏன்னா சேசிங்லேயே இவங்க எல்லாரும் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா கேம் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து ஹசரங்கா. ஸோ செகண்ட் பேட் பண்ண மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹசரங்காவும் வெள்ளலகையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கு. தீக்ஷனா நல்ல பேட்டிங் விக்கெட்டாக இருந்தால் நல்ல பவுலிங் ஸ்பின் விக்கெட்டாக இருந்தால் மட்டும் எடுங்க. நியூட்ரல் ட்ராக்கு அப்படின்னா எடுக்க தேவையில்லை. பட் ஆனால் மினிமம் ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். அசிதா ஃபெர்னாண்டோ இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டெத்து வரையே அவர் தான் வந்து பவுல் பண்ணுவார். ஸோ டெத்தில் வேரியேஷன்ஸ் பவுல் பண்ணுறப்போ விக்கெட் கிடைக்கும். இல்லை 10 ரனாக கொண்டு வந்துட்டாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் எடுத்துக்கோங்க. மற்றபடி இங்கே 11 நிஷாக்கா ஒரு அன்பிரடிக்டபுள் பிளேயர் தான். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ஸ்கோர் போயிடுவார், 100 ரன் கிட்ட. சம்டைம்ஸில் ஸ்டார்ட்டு கிடச்சி ஒரு 20-30 அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். சிராஜுக்கு, ஹர்ஷ்தீப் சிங்க்கு நல்ல ஸ்விங் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏர்லி விக்கெட்ஸுன்றது போகும். குஷால் மெண்டிஸ் ஓரளவுக்கு டீசென்ட் ரெக்கார்டு வச்சுருக்காரு. பட் டாப்பு காலியானாங்க அப்படின்னா இங்கே ஒரு பெட்டர் பிக்ஸாக இந்த 4 பேருமே இருப்பாங்க. இந்த 4 பேரும் டீசென்ட் பிக்ஸ். இதில் சதிரா சமர விக்ரமாவும் தேவைப்பட்டால் ஏதாவது ஒரு டீம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பட் டாப் காலியாகவும் நீங்கள் ஒரு டீம் வந்து செட் பண்ணிங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங்கு, இங்கே முகமது சிராஜ், ஹர்ஷித் ராணா, அந்த 3 பேரும் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா இந்த 4 பிளேயரும் மிடில் வரவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க. ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸு டபுள் ஆப்ஷன்ஸும் கூட. அசலங்கா தேவைப்பட்டால் வந்து பவுல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஓவரால் இவங்க பெஸ்ட் பிக்ஸ். வாஷிங்டன் சுந்தர் ஓரளவுக்கு லோ பர்சன்டேஜாக இருப்பார். கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். பேட்டிங் கிடைக்கிறப்பலாம் 20-30 ரன் ஆடுறாரு. அதேமாதிரி 1 or 2 விக்கெட்ஸ். பழைய வாஷிங்டன் சுந்தரை வந்து ஆடிட்டுருக்காரு. பேக் பண்ணாங்க இந்தியன் டீம். கண்டினியூவாக அவரை பேக் பண்ணாங்க. எல்லா சீரீஸ்லையுமே அவரை அனுப்பிச்சாங்க. சில டைம் சான்ஸ் கிடைக்காம இருந்தாலுமே அதுக்கப்புறம் பல டைம் வந்து சான்ஸ்ன்றது கிடச்சிருக்கு. பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வாஷிங்டன் சுந்தரை ஸ்ரீலங்கன் டீம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க. T20 ஆடுறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருந்தாங்க. இப்போ எல்லாருமே ரைட் ஹேண்டராக தான் இருக்காங்க. ஒரு 2 பேர் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ எப்படி வாஷிங்டன் சுந்தருக்கு பவுலிங்ன்றது கொடுப்பாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இவங்கள வச்சு கொண்டு போகிறதுக்கு அப்போது அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் தான் இம்பார்ட்டன்ட் பிக்கு. வாஷிங்டன் சுந்தர் ஓகே டபுள் ஆப்ஷன் தான். பட் லாஜிக் படி பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லாதனால அதிகமான ஓவர்ஸை இவங்க 2 பேரும் தான் வீசுவாங்க. ஸ்பின் விக்கெட்டாக இருந்தால் நீங்கள் இவங்க 2 பேத்துக்குள்ளே கேப்டன் கேப்டன் போகிறது பெட்டரான ஒரு ஐடியாவாக இருக்கும். இனிஷியல் ஸ்பெல்லு சிராஜ். ஸோ டெத்தில் ஹர்ஷித் ராணா பவுல் பண்ணலாம். ஹர்ஷ்தீப் சிங் டெத்தில் பவுல் பண்ணலாம். இல்லை ஹர்ஷ்தீப் சிங்கு, முகமது சிராஜ் டெத்து ப்ளஸ் உங்களுக்கு இனிஷியல் பவுல் பண்ணலாம். மிடில் ஹர்ஷித் ராணா கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. நான் இப்போ தான் டெபியூ பண்ண போகிறாரு. ஆட வைப்பாங்களான்னு தெரில. அது ஆன் டைமில் வந்து பார்த்துக்கோங்க. கலீல் அகமதுன்னு ஒரு பிளேயர் இருக்கார். அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா என்னன்றதையும் பார்க்கணும். இந்த சைடில் உங்களுக்கு இனிஷியல் ஸ்பெல்லு மதுசனக்கா. ஸோ டெத்தில் அசிதா ஃபெர்னாண்டோ. அப்படி இல்லாட்டி தீக்ஷனா. ஸோ தீக்ஷனாவும் டெத்தில் பவுல் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். 10 ரனானா 10 ரனா. ஸோ ஆன் டைமில் பார்ப்போம் யார் வந்து டெத்தில் பவுல் பண்ணுறாங்கன்னு. ஸோ அப்போ இவங்களுக்கு 6th பவுலிங் ஆப்ஷன் பார்த்தோம்னா இவங்க 2 பேர் தான் வந்து 6th பவுலிங் ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. ரொம்ப லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்ஸு ஓரளவுக்கு நல்லா ஒரு ட்ரம் கார்டு பிக்ஸுன்னு நம்ம பார்த்தோம்னா கிராண்ட் லீக்ஸில் ஆட் பண்ண வேண்டியது. ஸோ இங்கே ஜெனித் லியான்ஜே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்டுன்றதை வச்சுருக்காரு. ஓரளவுக்கு டாப்பில் விக்கெட்ஸ் போகுது அப்படின்னா சதிரா. செகண்ட் பேட்டிங் வந்தால் அசலங்கா. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் தீக்ஷனாவை ட்ரை பண்ணுங்கள். டெத்தில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு டிஃபரன்ஷியல் பிக்ஸில் ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய ஸ்ரேயாஸ் ஐயர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு ஹர்ஷித் ராணா. மற்ற எல்லாத்தையுமே எல்லோரும் ஓரளவுக்கு எடுத்துருப்பாங்க. இனிஷியலில் நல்ல ஸ்விங் கிடைக்கும் அப்படின்னா சிராஜாவை ஒரு கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அந்த அளவுக்கு ரெக்கார்டுன்றதுமே இருந்திருக்கு. ஸோ பெஸ்ட்டு கேப்டன்ஸ் சாய்ஸில் மோஸ்ட்லி எல்லோரும் ட்ரை பண்ண போகிறது ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல் இவங்கள தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் ஹசரங்கா. கொஞ்சம் நீங்கள் மாற்றி யோசிக்கணும் அப்படின்னா கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், சிராஜ். அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு கிராண்ட் லீக்ஸில் சேசிங் வந்தால் ஒரு அசலங்கா, துனித் வெள்ளலகை இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ஸில். ஸோ ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. சுக்மன் கில்லு ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பிளேயரு. நல்லாவே ரொம்ப ஸ்லோவாக ஆடினாலும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர் தான் ODI ஃபார்மெட்டில். சப்போஸ் இனிஷியல் ஸ்விங்கில் நல்ல பேட்டிங் ட்ராக் இருந்துச்சுன்னா இவங்க 2 பேத்துக்கு கூட ஒரு கேப்டன்ஸ் கேப்டனாக கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கூட நான் அந்த மாதிரி தான் இவங்க ஆடி இருக்காங்க ஓப்பனிங் பேராகவே ரீசெண்ட் டைம்ஸில் ODI ஃபார்மெட்டில். ஸோ அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோஹித் சர்மா 45 ரன் ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில். ஸோ ஆல்ரெடி தெரியும் ஸ்ரீலங்கா கூட தான் ஒரு 200 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ வென்யூ 27 ரன் ஆவரேஜ். சுக்மன் கில் 69 ரன் ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில். வென்யூவில் 75 ரன் ஆவரேஜ். ஸோ
இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்ஸே பார்த்தோம்னா வென்யூ ஹெட் ரெண்டுலேயுமே தரமான ஸ்டார்ட்டு. இப்போ நல்ல டச்லேயுமே இருக்கார். ரோஹித் சர்மா சரி, விராட் கோலி சரி, ஸ்ரேயா சேரும் சரி, அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் இவங்க யாருமே டச்சிலே இல்லை பேட்டிங். ஏன்னா வேர்ல்டு கப் T20 ஃபார்மெட்டு இவங்க ஆடிட்டு வந்தாலும் இந்த 2 பேரும் சுத்தமாக டச்சில் கிடையாது. அதையும் நம்ம பார்க்கணும். நல்லா கிளியராக கட்டாக நல்லா ஒரு ரிதமில் இருக்கக்கூடிய பிளேயர்னா சுக்மன் கில் தான். அதுக்கேற்ற மாதிரி அவரோட ஆவரேஜுமே இருக்குது. ஸோ 2 ஆவரேஜுமே பெட்டரான ஆவரேஜ். விராட் கோலி ஹெட்டில் 63, வென்யூவில் 100 ரன் ஆவரேஜ் இருக்கார். ஸோ எப்போலாம் ஆடுறாரோ அப்போ எல்லாமே வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணியிருக்காரு. கேஎல் ராகுல் ஹெட் ஆவரேஜ் பார்த்தோம்னா 38 11 மேட்ச்சில், வென்யூவில் 58 ரன் ஆவரேஜ். எல்லாரோட ஆவரேஜுமே பெட்டராக தான் இருக்குது. ஸ்ரேயா சேர் 7 மேட்ச்சில் 48 ரன் ஆவரேஜ் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக. குல்தீப் யாதவ் ஹெட்டில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வென்யூவில் 14 விக்கெட்டும். அக்ஷர் பட்டேல் 18 விக்கெட்டு 13 மேட்ச்சில், வென்யூவில் 2 விக்கெட்டு. சிராஜோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். 6 மேட்ச்சில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்டில். வென்யூவில் 3 மேட்ச்சில் 7 விக்கெட்டு. இது எல்லாமே இம்பார்ட்டண்டான ஸ்டாட்ஸு, கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸோட ரெக்கார்ட் பார்ப்போம். பத்துன் நிசாங்கா 4 மேட்ச்சில் வெறும் 80 ரன்னு, வென்யூவில் 33 ரன் ஆவரேஜ். ஸோ ஹெட்டில் ரொம்ப புவர் ஸ்டார்ட் தான். அவிஸ்கா ஃபெர்னாண்டோ ஹெட்டில் 29 ரன் ஆவரேஜ் 7 மேட்ச்சில், வென்யூவில் 33, பெட்டர் ஆவரேஜ் தான். பட் இவர் ஒரு சஞ்சு சாம்சன், ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. குஷால் மெண்டிஸ் 18 ரன் ஆவரேஜ் ஹெட்டில், வென்யூவில் 50 ரன் ஆவரேஜ். ஸோ வென்யூ ஆவரேஜ் நல்லா இருக்குது. விக்கெட் கீப்பிங் பண்ணால் அதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸுன்றது கிடைக்கும். சரிதா சமரவிக்ரமா ஹெட்டில் 4 மேட்ச்சில் வெறும் 50 ரன்னு. அதுக்கப்புறம் வென்யூவில் பார்த்தோம்னா 8 மேட்ச்சில் 38. இவருமே ரிதமில் இல்லை, எல்பிஎல்லையுமே சரியாகவே ஆடலை. அசலங்கா 21 ரன் ஆவரேஜ் ஹெட்டில், வென்யூவில் 49 ரன் ஆவரேஜ். சேசிங் வந்தால் மட்டும் ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெனித் லியன்ஜே 2 மேட்ச் வென்யூவில் 120, திடீர்னு பவுல் பண்ணி 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டரு. ஹசரங்கா ஹெட்டில் 8 மேட்ச்சில் 4 விக்கெட்டு, வென்யூவில் 10 மேட்ச்சில் 17 விக்கெட். ஸோ வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்குது, ஹெட் ரெக்கார்ட் போராக இருக்குது. பட் ஆனால் பேட்டிங் திடீர்னு சுத்தாமல் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போக முடியும் ஹசரங்கா. பட் ஏன் வந்து கண்ணை மூடிட்டு சுற்றி அவுட் ஆகிறாருன்னு தான் தெரியல. ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டரு. தில்ஷன் மதுசனக்கா 2 மேட்ச்சில் 6 விக்கெட் ஹெட்டில், வென்யூவில் 4 விக்கெட். தீக்ஷனா ஹெட் பார்த்தோம்னா 2 மேட்ச் ஆடி ஒரே ஒரு விக்கெட்டு, வென்யூவில் பார்த்தோம்னா 9 மேட்ச்சில் 17 விக்கெட். ஸோ வென்யூ ரெக்கார்டு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்க்கு நல்லாவே இருந்திருக்கு. பத்திரனா 2 மேட்ச்சில் 0 விக்கெட் ஹெட்டில், வென்யூவில் 2 மேட்ச்சில் 4 விக்கெட். கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்டார்ட்டுமே வந்து கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் சொன்னது உங்களுக்கு புரியலை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்களே வந்து கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நல்ல டீம்ஸை க்ரியேட் பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபேப்லோன் ஆப்பு ஸ்மால் லீக் பெஸ்ட்டான ஆப். வின்னிங்ஸ்ன்றது கண்டினியூவாக கிடைக்கும். ஸோ நம்ம ப்ளே பண்ணுறது இந்த ஆப்பில் தான். வின்னிங்ஸு நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். அதேமாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணிக்கோங்க நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஓவர் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருந்துச்சுன்னா 100ல் ஒரு பிளேயரை மாற்றினா நீங்கள் மாற்றிக்கோங்க. கிட்டத்தட்ட நல்ல ஒரு டீமாக இருக்கும். ஏதாவது ஒரு பிளேயர் ஓவர் ரிஸ்க் எடுத்திருப்பேன், தேவைப்பட்டால் நீங்கள் மாற்றிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மாற்றி கூட ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஃபேப்லோனை. ஜிஎஸ்டி கிடையாது, டிடிஎஸும் கிடையாது. 2K டக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஹசரங்கா கேப்டனு, வாஷிங்டன் சுந்தர் வைஸ் கேப்டன், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், சிராஜ். ஸோ இங்கே டாப்பில் இருக்கக்கூடிய பேட்டரு. நிசாக்கா கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கோங்க. நல்ல பேட்டிங் ரெக்கார்ட் இருந்தால் அதிகமான பேட்டர்ஸை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டீம் பார்ப்போம். அசலங்கா கேப்டனாகவும், சுக்மன் கில் வைஸ் கேப்டனு, கேஎல் ராகுல், இங்கே இருக்கக்கூடிய 4 ஆல்ரவுண்டர், அதுக்கப்புறம் 4 பவுலரை எடுத்திருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் யோசிங்க. லோ பர்சன்டேஜ் ஒரு 10% கீழே பிக் பண்ணியிருக்கோம். 2-3 பேர் கண்டிப்பாக வருவாங்க உள்ள ட்ரீம் டீமில். அவங்கள கரெக்டாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் சேஃபாக கொடுத்துட்டு கூட அந்த 3 பேர் ஆட் பண்ணாலே நீங்கள் ஓரளவுக்கு ஜிஎல்லாவது வந்து ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ பாருங்கள், ட்ரை பண்ணி கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதேமாதிரி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. கரெக்டான டெலகிராமாக மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம்.